வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாசனையான ரோஜாக்கள் பார்க்கலாம். என்னென்ன ரோஜாக்கள் மணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிற வெரைட்டியை நான் சொல்கிறேன். முதல் ரகம் பன்னீர் ரோஸுங்க. நல்ல மணமாக இருக்கும். நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பன்னீர் அந்த ரோஸ் எடுத்து வச்சு பவுட்ரு பண்ணுறதுலேருந்து அந்த குளியல் பொடி தயார் பண்ணுறது, ஹேர் ஆயில் காய்ச்சறது, அதுக்கப்புறம் இந்த பன்னீர் ரெடி பண்ணுறது, அழகுக்காக அந்த லிக்விடு பன்னீர் ரோஜாவில் பண்ணுவோம் இல்லையா, அது ரெடி பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். குல்கந்து ரெடி பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த 3 ரோஸுமே ரெடி பண்ணலாங்க. 3மே நாட்டு ரோஸ் தான், நல்ல வாசனையாக இருக்குது. 3 ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பன்னீர் ரோஸு, இது ஆந்திரா பன்னீர் ரோஸு, இது நாட் ரோஸ். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கலர் வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் இது ஒரு வெளுப்பான பிங்க்கு, அது ஒரு மாதிரியான பிங்க்கு. அந்த நாட் ரோஸ் வந்து இன்னும் டார்க் பிங்க் கொடுக்கும். ஒரு 80s 70sலாம் அந்த நாட் ரோஸ் தான் வந்து நமக்கு மாலைக்கு பயன்படுத்தினாங்க. அப்புறம் பன்னீர் ரோஸ் பயன்படுத்தினாங்க. இது ரெண்டுமே உதிர்வுத்தன்மை ஜாஸ்தி, சீக்கிரமாக உதிர்ந்து போயிடும். அதனால் இப்போ வந்து இந்த ஆந்திரா பன்னீர் ரோஸ் உபயோகப்படுத்துகிறாங்க. இதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும். இந்த 3 ஐட்டமுமே பராமரிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. என்னடா இவ்வளோ காசு போட்டு ரோஸ் வாங்கி வச்சோம், வீணாக போச்சு அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. அவ்வளோ அருமையாக வரும். அது பாட்டுக்கு வெயிலோ மழையோ எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் வரும். நம்ம வைக்கிற தொட்டியோ இல்லை க்ரோ பேக்கோ இல்லை தரையிலையோ அந்த ட்ரைனேஜ் வந்து நல்லா வெளியே போயிடணும். தண்ணி ஊற்றுனோனையும் எச்சா இருக்க தண்ணி வெளியே போயிடணும். அப்படியே போய் தேங்கி நிற்கக்கூடாது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி மட்டும் வச்சு பராமரித்தோம், கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை உரம் கொடுத்தோம் அப்படின்னா அருமையாக பூக்கும் ரோஜா வெரைட்டி. நம்ம பயப்படவே வேண்டியதில்லை. ரொம்ப நல்ல வெரைட்டிஸ் இந்த 3மே, நல்ல வாசனையான வெரைட்டிஸு. நான் இந்த வீடியோ எடுக்கும்போதே அப்படி ஒரு மனம் இந்த ரோஜாக்கள் 3மே. அதனால் நீங்கள் வாசனையான ரோஜா செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த 3மே சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வேறு வெரைட்டிஸ் இருக்குது, அது வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மகிட்ட இந்த 3 வெரைட்டிஸ் இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா நம்ம சீட்ஸ் காம்போ போட்டிருந்தோம், அது இப்போ அவைலபிள் இருக்குது. வெஜிடபிள் சீட்ஸ் காம்போவும் கீரை சீட்ஸ் காம்போவும் போட்டிருந்தேன். அது 2மே அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் மசாலா பொடிகளும் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதோட லிஸ்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.